Hi students, welcome to UDMax. இன்னைக்கு நம்ம 12th English உங்களோட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எந்த ஃபார்மேட்டில் வரப்போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகும். ஸோ பார்ட் 1 வந்து உங்களோட 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸ் வந்து உங்களோட கொஸ்டின் நம்பர் 1 to 3 வரையும் உங்களோட சினானிம்ஸ் மீனிங்ஸ் வந்து கவர் ஆயிரும் அண்ட் 4 to 6 வந்து உங்களோட ஆன்டனிம்ஸ் கவர் ஆயிரும். ஸோ வந்து ஃபுல் லெசன் 6 லெசன்ஸில் இருக்க மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா படிங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 7லேருந்து 20 வரையும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கேட்குறது உங்களோட கிராமர் தான். ஸோ கிராமர் டைப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ், பிளெண்டட் வேர்ட்ஸ், அப்ரிவேஷன் ஒரு அக்ரானிம், fill with appropriate word, clipped words and clipped word. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கேட்பாங்க. ஸோ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து உங்களை மாற்றி கூட கேட்கலாம். ஒன்று வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து ஆப்ஷனில் கொடுத்துட்டு எது வந்து மிஸ்பெல்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாடல்லையும் கேட்கலாம். ஸோ ஏதோ உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் யூஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க, இல்லைனா எது வந்து மிஸ்பெல்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இது வந்து 2 கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இடியம்ஸ் அண்ட் சிலபிள்ஸ். ஸோ மோனோ சிலபிள், டை சிலபிள், ட்ரை சிலபிள். ஸோ எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அந்த சிலபிள் வந்து வேர்ட் வந்து எந்த சிலபிளில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கொடுத்துட்டு அமெரிக்கன் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கேட்பாங்க, இல்லைனா அமெரிக்கன் இங்கிலீஷ்லேருந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கு உங்களை கன்வெர்ட் பண்ணி கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபில் வித் கனெக்டிவ் வேர்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற கனெக்டிவ் வேர்ட்ஸ் வந்து உங்களை கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் ஃப்ரேசல் வேர்ப், ஃபில் வித் ப்ரிப்பர்ஷனல் ஃப்ரேஸ் அண்ட் ரைட் பேட்டர்ன். ரைட் பேட்டர்னா வந்து உங்களோட SVO, SVD, SVC, SVIODO, SVA. ஸோ அந்த ஃபார்மேட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எந்த பேட்டர்னில் இருக்குது அது வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட கிராமர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 உங்களோட 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து கிராமர். ஸோ பொயட்டிக் லைன்ஸ்லேருந்து உங்களுக்கு 4 கொஸ்டின் கேட்பாங்க. 4 2s are 8 மார்க்ஸ் வந்து இதில் கவர் ஆயிரும். ஸோ இப்போ லைன்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக who refers to அண்ட் அதே மாதிரி கிராமர், அலிட்ரேஷன், ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அந்த மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க. ஸோ பொயட்டிக் லைன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா படிங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் இதுலேருந்து கேட்குற 4 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட கிராமர். ஸோ நிறைய பேருக்கு இந்த செக்ஷன் அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து கிராமர் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இது ரிலேட்டட் ஆனது கொஸ்டின்ஸை வந்து கண்டிப்பாக நல்லா நிறைய ரிவைஸ் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து ஒன்று சிம்பிள் இல்லை காம்ப்ளெக்ஸ் இல்லை காம்பவுண்ட் சென்டென்ஸ் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துட்டு டிக்ளரேட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ், டிகிரி அது மாதிரி கன்வெர்ட் பண்ணி கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எய்த பாசிவில் கொடுத்துட்டு ஆக்டிவில் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா ஆக்டிவில் கொடுத்துட்டு பாசிவ் வாய்ஸாக அவங்கள கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ ஒரு டயலாக் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு அது வந்து உங்களோட ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஸோ இதில் வந்து எனி 3 நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ 3 2s are 6 மார்க்ஸ் வந்து இந்த செக்ஷனில் உங்களுக்கு கவர் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 உங்களோட 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் டு கண்டெக்ஸ்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு 2 கேட்பாங்க. ஸோ 2 into 3 வந்து 6 மார்க்ஸ் வந்து இதில் கவர் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கேட்குறது வந்து உங்களோட கிராமர் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து ஸ்லோகன் ரைட் பண்ண சொல்லுவாங்க அண்ட் ரைட் கான்வர்சேஷன் சம்திங் ஏதாவது கொடுத்துட்டு அந்த பேசேஜ் கொடுத்து ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஏதாவது பேசேஜ் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ராவர்ப். ஸோ ப்ராவர்ப் வந்து ஃபில்லப்பாக கொடுத்துட்டு உங்களை ஃபில் பண்ண சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராவர்ப் கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேட்டா இன்ஃபரன்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாமே கிராமர் ரிலேட்டடாக தான் வரும். ஸோ 3 3s are 9 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இந்த செக்ஷனில் கவர் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட பார்ட் 4 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி. ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் வந்து கவர் ஆகும். ப்ரோஸ்லேருந்து நீங்கள் எய்தர் ஃபஸ்ட் ஹாஃப் படிச்சுக்கோங்க, இல்லைனா நெக்ஸ்ட் ஹாஃப் படிச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக உங்கள் 6 சாப்டரில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் படிக்கணும், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு 3 சாப்டர் படிக்கணும். ஸோ நீங்கள் அதிகமாக ஈஸியாக இருக்கிறதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 3 சாப்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு 3 சாப்டர் வந்து கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கேட்குற ஒரு டீட்டெயில் நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ போயம் பொறுத்த முறையும் அதே மாதிரி தான். ஸோ போயம்லேயும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 கவர் பண்ணணும், இல்லைனா நெக்ஸ்ட்டு 3 கவர் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு ஆர் சாய்ஸஸில் வரும். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 3 கவர் பண்ணணும், இல்லைனா நெக்ஸ்ட்டு 3 கவர் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு ஆர் சாய்ஸ் கொடுத்து எழுத சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 5 மார்க்ஸ் வந்து உங்களோட ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரியிலேருந்து தான் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட சம்மரி.
எய்தர் பேராகிராஃப் கொடுத்துட்டு உங்களை சம்மரி ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து பேராகிராஃப் எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லெட்டர். ஸோ லெட்டர் அண்ட் லெட்டர் தான் ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஸோ லெட்டர் அண்ட் லெட்டர் ஆப்ஷனில் கொடுக்கும்போது ஃபார்மல், இன்ஃபார்மல். ஸோ இது 2 தான் உங்களுக்கு ஆப்ஷனில் வர சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபார்மலில் என்னென்ன டைப் இருக்குது? ஸோ லெட்டர் ரைட்டிங் டு கிளாஸ் டீச்சர், ஸோ அந்த மாதிரி, இல்லை அப்ளிகேஷன் லெட்டர், ஸோ அந்த மாதிரி வர்றது எல்லாமே ஃபார்மல் லெட்டர். ஸோ இன்ஃபார்மல் லெட்டர்லாம் வந்து நார்மலாக நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு எழுதுறது, அதெல்லாம் வந்து இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி 2 லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க. ஸோ 2த்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபில்லப். ஸோ ஃபில்லப் வந்து வித் அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ். ஸோ வேர்ட்ஸ் வந்து மிஸ்பெல்ட் ஆகிருக்கும், எந்த ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கோ ஸோ அந்த ஸ்பெல்லிங் வந்து நீங்கள் எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் எரர் ஸ்பாட் பண்ணிவிட்டு அந்த எரர் கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணி எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஆப் சாய்ஸ் தான், இதை நீங்கள் இதை அட்டன் பண்ணணும், இல்லைன்னா ஸ்பாட் த எரர்ஸ் அட்டன் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கான்வர்சேஷன், இல்லைன்னா read the passage and answer the questions. So read the passage and answer the questions வந்து மோஸ்ட்டாக ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக 5 questions கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பேராகிராஃப்லேருந்தே நீங்கள் வந்து எடுத்து எழுதிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கான்வர்சேஷன். ஸோ கான்வர்சேஷன் மாதிரி உங்களை வந்து எழுத சொல்லுவாங்க, 2 பேர் பேசிக்கிற மாதிரி, இல்லை டயலாக் ரைட்டிங். ஸோ அந்த ஃபார்மேட்டில் வரும். ஆனால் மோஸ்ட்டாக ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி அட்டன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எந்த ஃபார்மேட்டில் படிச்சிங்கன்னா இங்கிலீஷில் 90 out of 90 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.